நீ இந்த மாதிரி யாரையாச்சும் பார்த்தோன்னு ஸ்னாப் ஜட்மெண்ட் பண்ணிருக்கியா? யூ கான்ட் ஹெல்ப் இட், யூ வில் டூ இட். உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையா, அதாவது நான் ஸ்னாப் ஜட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு பொய். ஓகே, அது நான் உங்ககிட்ட சொல்ற பொய்யாவும் இருக்கும், எனக்கே நான் சொல்லிக்கிற பொய்யாவும் இருக்கும். ஓகே, எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஒரு ஜட்மெண்ட் வரும். ஓகே, இதுல வந்து ஏதாச்சும் ஒரு கிரிட்டிசிசம் பண்ணணும்னாலே அந்த ஜட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன ஆக்ட் அவுட் பண்றோம் அதுலதான் வந்து ஜட்மெண்ட் இருக்கு, அதுலதான் நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரோல் இருக்கு. இப்போ ஏன் இது வருது அப்படின்றதுக்குள்ள இப்போ வந்து சைக்கலாஜிக்கல் டேர்ம் ஒன்று சொல்லுவாங்க, ஸ்கீமான்னு. இந்த வார்த்தை என்ன குறிக்குதுன்னா, ஒரு மென்டல் லைப்ரரி. ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி இருக்காங்கன்றத பார்க்கணும். ஒருத்தர் எப்படி வளர்ந்துருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் என்னவா இருந்திருக்கும், அவங்களோட கல்ச்சர், எங்க பிறந்திருக்காங்க, அவங்க எந்த லெவல் அவங்களுக்கு படிச்சிருக்காங்க, என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கு, என்னென்ன இன்ஃப்ளூயன்சஸ் இருந்திருக்கு, அவங்களோட குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் சிமிலர் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், புரிஞ்சது புரியாது எல்லாமே இன்க்ளூட் ஆகி இருக்கிறது தான் ஒரு பர்சன். அந்த ஒரு ஹோல் லைப்ரரி ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்சஸ், அது எல்லாம் வந்து ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ when they make a judgment, ஒருத்தர் இப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோன்னு ஜட்மெண்ட் அது டக்குன்னு வரது will be based on that schema, that library of experiences that they have. Okay.